கோட் ஜோன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது HTML இமேஜ் எலமெண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபைலோட நேம் image.html அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் HTML டிஃபால்ட் சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இதில் இமேஜ் எலமெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நான் இமேஜ் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா, நான் இமேஜ் அப்படின்ட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜ் எலமெண்ட் கூட SRC அண்ட் ஆல்ட் அப்படின்ற ரெண்டு ஒரு நியூ வேர்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, இந்த நியூ வேர்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது தெரியாம இருக்கலாம். அந்த நியூ வேர்ட்ஸ்னா என்னன்னே தெரியாம இருக்கலாம் சில பேருக்கு. ஓகேவா, இந்த SRC ஆல்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆட்ரிபியூட்ஸ் அப்படிம்போம். ஓகேவா, ஸோ HTML ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு எலமெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகேவா, இப்போ இந்த இமேஜ்ல நான் என்ன அடிஷ்னலா கொடுக்க போறேன் அப்படின்னா இமேஜ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கு. அந்த இமேஜ்க்கான இல்லை ஒரு லிங்கையோ இல்லை அந்த இமேஜ் இருக்கிற ஒரு பாத்தையோ நான் இந்த SRCக்குள்ள கொடுக்கணும். ஓகேவா, ஓகே, சி அப்படின்றதுக்குள்ள நம்ம இமேஜோட அந்த லிங்கையோ இல்லை அதோட பாத்தையோ நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஆன்லைன் போய்க்கோங்க. ஸோ போயிட்டு இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் சம்திங் ஏதோ ஒரு இமேஜோட இதை போடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு சம் இமேஜஸ் வந்துட்டு எனக்கு இதில் டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா, ஸோ இதில் எனக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓகேவா, ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த இமேஜோட பார்த்து நம்ம காப்பி பண்ற மாதிரி தான். ஓகேவா, ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த SRCன்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகே, இப்போ எனக்கு இந்த இமேஜ் வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஓகேவா, ஸோ இப்படி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஆன்லைன்லேருந்து தான் வந்துட்டு இமேஜ் எடுக்கணுமா அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஓகேவா, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வந்துட்டு அந்த பர்சனல் போட்டோஸ் இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட வெப்சைட் சம்திங் இதில் நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இமேஜை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஃபைல் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவீங்கல்ல ஒரு HTML ஃபைல், அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளார அந்த இமேஜை ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க. இப்போ நான் இந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ இப்போ நான் இதில் என்னோட இமேஜ் எலமெண்ட் இந்த நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே இந்த SRCக்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன்னா அந்த இமேஜோட நேம் நான் கொடுக்க போறேன். ஓகேவா, நான் அந்த இமேஜ் இங்கே ஃப்ளவர் அப்படின்ட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃப்ளவர் நான் FLன்னு போட்டோன்னே இந்த இடத்துல சஜஷன் காட்டுது பாருங்க. ஓகேவா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே அதுவே அந்த பேஜை எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற இன்னொரு இமேஜும் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்படிதான் நம்ம ஆன்லைன்லேருந்து டேரக்டா இமேஜ் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கிட்ட இருக்கிற இமேஜை ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சு எப்படி யூஸ் பண்றன்றது பார்த்துட்டோம். ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஹைட் அண்ட் வித்ல தான் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜோட சைஸை வந்து நம்மளால அதிகமோ இல்லை கம்மியோ படுத்திக்க முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கு இன்னும் ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட். ஓகேவா, ஸோ இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைட் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இப்போ ஹைட்ல வந்துட்டு எனக்கு ஒரு 50% நான் கொடுக்குறேன். தென் அண்ட் வித்லையுமே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 50%ஆவே நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு அகைன் போய் பாருங்க. ஸோ முன்ன இருந்ததை விட அந்த இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் அண்ட் வித்ல வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, ஸோ இது நம்மளால டேரக்டாவே பார்க்க முடியுது. ஓகேவா, பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம இமேஜை வந்துட்டு ஹைட் அண்ட் வித் வந்துட்டு அதிகம் கொடுக்க அந்த இமேஜ் வந்துட்டு பிக்சர் வந்துட்டு உடைய ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ நம்ம எடுக்கும் போதே ஒரு குவாலிட்டியான ஒரு இமேஜா வந்துட்டு பார்த்து எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ அதே இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு நான் கொடுக்குறேன். அது நான் அந்த அளவுக்கு உடையிறதுக்கு சான்ஸ் இல்லை, அது கொஞ்சம் அந்த இமேஜ் வந்துட்டு குவாலிட்டியா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் ஹைட் வந்துட்டு ஒரு 40% அண்ட் வித் வந்துட்டு ஒரு 40% அப்படின்ட்டு கொடுக்குறேன். வித் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதுல ஒரு 40%. ஓகே, ஒன்ஸ் அகேன் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆல்ரெடி இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஹைட்ல இந்த இடத்துல ஆக்சுவலா கொட்டேஷன் க்ளோஸ் ஆகாம இருக்கு, அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். ஓகே, ஓகே, இப்போ வித்துக்கு பக்கத்துல ஈக்குவல் டு 40%. இப்போ பாத்தீங்களா இந்த அளவு ஓரளவு இந்த இமேஜ் ஓரளவு வந்துட்டு பரவாயில்லாம இருக்கு. ஓகேவா, ஸோ இப்படிதான் நம்ம ஒரு இமேஜ்ல ஹைட் அண்ட் வித் வந்து நம்ம கொடுக்க முடியும்.
ஓகேவா. இந்த இடத்துல இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு, ஆல்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட். இது ஆக்சுவலா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆல்ட்னா ஆல்டர்னேட் அப்படிம்பாங்க. ஓகேவா. ஸோ அதாவது இப்போ சில டைம்ல நம்ம ஒரு இமேஜ் நம்மளுக்கு லோட் ஆகிட்டு இருக்கும்போது சம்திங் ஏதோ ஒரு நெட்ஒர்க் இஷ்யூவோ இல்லை அந்த இமேஜ் ஒரு கொஞ்சம் லோடு இல்லை ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கிரீன் கலர்ல குட்டியா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கும். அது ஆக்சுவலி நிறைய பேர் பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ அந்த இதுக்காக தான் நம்ம இந்த ஆல்டர்னேட் அப்படின்றத கொடுக்குறோம். ஓகேவா. இப்போ நான் இந்த ஆல்டர்னேட்ல ஸோ ஜஸ்ட் நான் ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ நான் ஜஸ்ட் ஃப்ளார் அப்படின்ற ஒரு நேமே நான் கொடுக்குறேன். எந்த நேம் வேணா இருக்கலாம். அந்த நேம் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா அந்த இமேஜ் ரிலேட்டடாகவே கொடுங்க. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல இந்த இமேஜ்ல சம்திங் ஏதோ ஒரு தப்பு. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதாவது இந்த சிம்பிள் என்னத்தை மீன் பண்ணும் அப்படின்னா, இங்க ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ் எது ரிலேட்டடா இருக்குன்னா ஃபிளார் ரிலேட்டடா இருக்கு அப்படின்றத ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஆல்டர்னேட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா. இது எப்போ டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, இமேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாத போது தான் இந்த ஆல்டர்னேட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாவே நான் நேம் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த இடம் அந்த ஆல்டர்னேட் எனக்கு இதுல ஒர்க் ஆகி இருக்காது. ஏன்னா இமேஜ் டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஆல்டர்னேட்டுக்கு வேலை இல்லாம போயிடும். ஓகேவா. ஸோ இமேஜ் டிஸ்பிளே ஆகாத போது தான் நம்மளுக்கு ஆல்டர்னேட்ல கொடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகி இருக்கும். ஓகேவா. ஸோ இவ்வளவுதான் இமேஜ் எலமெண்ட் HTML பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல எதுவும் டவுட் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த செக்ஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.